Good evening. Good evening. My voice கேக்குதா? Good evening. Voice கேக்குதா? ஒரு டைம் செக் பண்ணுங்க. Good evening. Voice கேக்குதா? Good evening. மா voice கேக்குதா? Good evening. Good evening. மா Good evening. Voice கேக்குதா? Good evening. மா ஒரே நிமிஷமா. Voice கேக்குதா? Good evening. Good evening all. Good evening. Yeah, I think some technical issue, I think. Actually, physics class da. Yeah. So good evening, ma. Good evening. We will check it. Okay, right. Right, ma? Yeah. So, okay. So don't worry, ma. And don't worry. So this is a physics class only. Don't worry. Yeah. So అది like thumbnail வந்து is change ஆயிட்டு நினைக்கிறேன். So don't worry, ma. Anyway, we'll continue the class. So sir will change பண்ணுவாரு. So today we are going to see the lecture number 5, ma. Lecture number 5, rotational motion. Lecture number 5. Start பண்ணிடலாமா? Right. So today we are going to start ma lecture number 5. Okay, wow. Lecture number 5. Uh, okay, right. So before starting the class, I think ella join ஆயிட்டாரா? Right. Very good evening, ma. Very good evening. Ramaha, very good evening. எல்லாரும் ஜாயின் பண்ணுமா சீக்கிரமா எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. Right. Good evening. So ஃபர்ஸ்ட்மா so நம்மோட BMNT ஆப்லமா we have the different courses available. Okay. If you are interested and affordable, கண்டிப்பா I recommend these courses. இதுல வந்து பார்த்தனா we have தனியா we have for example physics மட்டுமே ஒரு பேக்கேஜ். So physics we have ஒரு separate package. அது எல்லாமே கெமிஸ்ட்ரிக்கு ஒரு பேக்கேஜ். அதே மாதிரி நீட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ். அது எல்லாமே நீட் ஃபுல் கம்ப்ளீட் போர்ஷன் ப்ராஜெக்ட் 720 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. ஸோ அதுக்கு ஒரு பேக்கேஜ். அது எல்லாமே டெஸ்ட் சீரிஸ்மா டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் பேட்ச். ஸோ டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் பேட்ச்ல வந்து ஸோ லைக் லாஸ்ட் மந்த் அக்டோபர் கன்சிஸ்டன்ட் யூடியூப் நீட் நாயகன் வியூவர்ஸ்ல வந்து துர்காதேவி அண்ட் ஆல்சோ Kirtika got this.
அக்டோபர் கன்சிஸ்டன்ட். ஸோ அதே மாரி நவம்பர் மந்த் கூட 2 பேருக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் புக்ஸ். இது எல்லாமே வி ஆர் ஆல்சோ ஹேவிங் த புக்ஸ். ஓகேவா? அவைலபிள் புக்ஸ் ஃபெசிலிட்டீஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம்என்டி பவர் பேக், ப்ரோ மேக்ஸ் பிளான் அண்ட் ப்ரோ பிளான் அண்ட் பேசிக் பிளான். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 1 to என்சிஇஆர்டி வேர்ட் டு வேர்ட் புக்ஸ், என்சிஇஆர்டி எல்லா புக்ஸும் இதுல வந்து உங்களுக்கு கிடைக்குமா. ரைட். இதெல்லாமே லாஸ்ட் கடைசியில பார்த்தீங்கன்னா, நீட் ஃப்ரீ ரிசோர்சஸ். இதுல தான் நம்மோட நீட் நாயகன் 2026 ஓட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அது எல்லாமே நீட் 2025 ரிப்ளிகா, அது எல்லாமே நீட் 2026 டெஸ்ட் சீரிஸ், டாப் கொஸ்டின் சால்விங் செஷன்ஸ் எல்லாமே இதுல வந்து இருக்கா. ஸோ நெறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு நெறைய பேரு கேட்டாரு. சார் இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எங்க கிடைக்கும்னா, கரெக்ட்டா இந்த நீட் நாயகன் 2026 இதுல போயிட்டீங்கன்னா, மொபைல் நம்பர் குடுத்துட்டீங்கன்னா, ஓடிபி அதுக்கப்புறம் வந்து யூ கேன் ஆக்சஸ் த நம்மோட கிளாஸ் நோட். ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்மா வி ஆர் டாக்கிங் அபவுட் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. கரெக்ட்டா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வி ஆர் டாக்கிங் அபவுட் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே? ரைட். ஸோ வில் ஸ்டார்ட் அம்மா. வில் ஸ்டார்ட் த ஸோ ஹோம்வொர்க் சம் எத்தன பேர் முடிச்சுட்டாங்கம்மா? ஹோம்வொர்க் கொஸ்டின் ஒரு ஹோம்வொர்க் ஒரு கொஸ்டின் குடுத்தாங்கன்னா, ஹோம்வொர்க் ஒரு கொஸ்டின் குடுத்தா முடிச்சுட்டீங்களா? எஸ் பியூலா. வெரி குட் பியூலா. பியூலா வெரி குட் பியூலா. வெரி குட். வெரி குட், வெரி குட்மா. வெரி குட். பியூட்டிஃபுல். ரைட். எல்லாரும் முடிச்சுட்டீங்களா? வெரி குட்மா. எஸ். ஸோ வி வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்மா. அப்புறமா yes, his answer is yeah, yeah, Nitesh, very good. Wow, beautiful. Wow. Yes, 5 ml square by 4. Okay, 5 ml square by 4. Okay, 5 ml square by 4. Come on, 5 ml square by 4. So I think I'm நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அந்த லிங்க்கு கரெக்ட். ஸோ பாருங்கம்மா, rotational motion lecture number 5. So we will go back to the next question. We'll go back to the next question, that is எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நீட் 2000. ஓகேவா? நீட் 2016 கொஸ்டின்மா. எல்லாரும் நோட் பண்ணுங்க. எல்லாரும் நோட் பண்ணுமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். நீட் 2016 கொஸ்டின். A light rod. நோட் பண்ணுமா. கொஸ்டின் நோட் பண்ணுங்க. A light rod of length L. A light rod of length L, has two masses. Has two masses. Has two masses M1. Has two masses M1 and M2. So a light rod of length L has two masses M1 and M2 attached to its two ends. A light rod of length L has two masses M1 and M2 attached to its two ends. Two ends. Okay, that two ends. Okay, note பண்ணுமா எல்லாரும். The moment of inertia. The moment of inertia of the system. Good evening, Akshya. Yes. Ramya, hi. So the momentum inertia of the system. So the moment of inertia of the system about an axis. So the moment of inertia of the system about an axis perpendicular to the rod.
எல்லாரும் நோட் பண்ணுங்க. The rod, perpendicular to the rod and passing through the center of mass. Passing through the center of mass. Yes, Krishna, very good evening. Passing through the center of mass. Of passing through the center of mass is. Okay, the first option is root over m1 m2 into L square. Option B. Yeah. Today, yeah, actually, yeah, very sorry. So, இன்னைக்கு வந்து biology class link and physics class link. Okay. So, by mistake change ஆயிட்டு நினைக்கிறேன். So, m1 plus m1 into m2 L square. Okay, ma. Option C. m1 into m2. So, m1 into m2 by m1 plus m2. Okay, ma. Plus 2 L square. Okay, ma. அப்புறமா m1 plus m2 into L square. Okay, ma. That, so, this is the question now. Okay, a light rod, okay, ma, of length L has two masses m1 and m2 attached to its end. Okay, attached to its ends. The moment of inertia of the system about an axis perpendicular to the rod and passing through the center of. Ellaro, take 1 minute and try this question. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணலாம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ஏம்மா எல்லாரும் பாருங்க ஐ திங்க் அந்த லிங்க்ல வந்து நிறைய பேர் ஜாயின் ஆயிட்டாங்க நினைக்கிறேன் யூ ட்ரை ஆன் த கொஸ்டின் ட்ரை பண்ணிட்டேங்க எல்லாம் ட்ரை பண்ணணும் 1 minute வெயிட் பண்றோம் ஆப்ஷன் சி குட் ஆப்ஷன் சி யா எல்லாரும் ட்ரை பண்ணுமா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க திங்க் தட் ஐ திங்க் அந்த லிங்க்ல போய் நிறைய பேர் ஜாயின் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் ரைட் யா ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட்மா வெரி குட்மா குட் வெரி குட் யா நிறைய பேர் ரம்யா வெரி குட்மா ஸோ யாராச்சும் இருக்காங்க பயாலஜி லிங்க்ல ஜாயின் பண்ண சொல்லுங்கம்மா பயோ லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க ஸோ கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து தமிழ் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் நிதேஷன் ஆப்ஷன்ஸ் வெரி குட்மா ரைட் ஸோ ஐ திங்க் யா வெரி குட்மா நிறைய பேருக்கு ஆன்சர் வருது ரம்யா நிதேஷன் வெரி குட்மா அக்ஷயா மகாகோவிந்த் ஓ பாஸ்கர் என்ஜிடி வேணி ஜீவஜீவி யாழினி ஓ நிறைய பேர் கொடுத்தார் துர்காதேவி குட் வெரி குட்மா எக்ஸலென்ட்மா நிதேஷன் யா ஸோ நோ ஐ எக்ஸ்பிளைன்மா பாருங்க ஃபர்ஸ்ட் a light rod ma first a light rod ஒரு ராட் இருக்கு ஓகே of length L has two masses ma see அவங்கள என்ன சொன்னான்னா masses m1 m2 attached to the two ends இங்க ஒரு மாஸ் attached இந்த சைடு ஒரு மாஸ் attached
the moment of inertia of the system. The moment of inertia of the system about an axis perpendicular to the rod. So rod perpendicular இப்படி தானே ஒரு ராடுக்கு ராடுக்கு வந்து பர்பெண்டிகுலர் இது வந்து ராடுக்கு பர்பெண்டிகுலர் இப்படி ராடுக்கு பர்பெண்டிகுலர். So now very good. So perpendicular to the rod passing to the center of mass. See perpendicular. See இப்படி perpendicular, இப்படி perpendicular, இப்படி perpendicular. But கண்டிப்பா it should pass to the it should pass to the center of mass. ஒரு நிமிஷம். ரைட். ஸோ இப்படி பண்ணுமா ரைட் இப்படி பாருங்க எல்லாரும் பாருங்க சி இது வந்து ராட்மா சி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ఇది రాడ్ ఇప్పుడు సెంటర్ ఆఫ్ సి ఇది పర్పెండిక్యులర్ సార్ సార్ ఇది పర్పెండిక్యులర్ దా ఇది పర్పెండిక్యులర్ దా ఇది పర్పెండిక్యులర్ దా பட் பர்பெண்டிகுலர் டு த ராட் தட் டு பாசிங் டு சென்டர் ஆஃப் மாஸ் கண்டிப்பா இங்கே பர்பெண்டிகுலர் இங்கே பர்பெண்டிகுலர் நீங்க எந்த இடத்துல பார்க்கும்போது பர்பெண்டிகுலர் தான் பட் perpendicular to the rod and passing through center of mass. இந்த ராடுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்கும் கண்டிப்பா சென்டர்ல இருக்கும் எஸ் சார் அதுலோ ஓகேமா சோ அதுலோ ஒரு கண்டிஷன் இருக்கு புரியுதா சோ சென்டர் ஆஃப் மாஸ் எப்பவுமே சென்டர்ல தானே இருக்கும் ரைட் சோ ரைட் ரைட் இப்பமா ரைட் மகாகோவிந்த் நோட் பண்ணுங்க ரைட் சொல்யூஷன் சொல்யூஷன் எல்லாரும் பாருங்க ரைட் ஸோ திஸ் இஸ் அ பாடி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுமா திஸ் இஸ் a ரைட் ஸோ எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபோக்கஸ் this is a body of mass so this is a body of mass the body of mass m1 so this is a body of mass m1 this is a body of mass this is a body of mass m1 நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க a body of mass m1 a body of mass m so body of mass m1 body of mass m2 ஓகேவா ரைட் இப்போமா நல்லா பாருங்க so center of okay na this is the center of mass so rod க்கு வந்து center of mass இப்போமா a light rod of length L so what is the rod ஓட length எவ்வளவுமா சொல்லுங்க rod ஓட length எவ்வளவுமா rod ஓட length வந்து L புரியுதா ஸோ ராட் லென்த்துமா எல் ஸோ ராட் லென்த் வந்து எல் ஓகேவா இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் சொல்றீங்களா சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ராடோட லென்த் எல் சி இங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்டேக் பண்ணவங்க அதனாலதான் சொல்றான் பொறுமையா சொல்றீங்க ஸோ சொல்லுங்க சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் ராடோட லென்த் எல் ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் சொல்லுங்க சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஸோ ராட் லென்த் எல் ஸோ M1 டு சென்டர் சொல்லணும் மகாகோவிந்த் வந்து L/2 சொல்றாருமா அதே நான் எழுதுறேன் good Mahagovind L/2 so M1 to center L/2 okay center to M2 to L/2 Mahagovind this is a wrong tapu why sir why it is wrong it's a wrong why it is wrong Mahagovind இது wrong இது wrong concept சார் பாடியோட லென்த் எல் சார் அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் கண்டிப்பா L/2 தானே சார் ராங் வை சொல்லுங்க மகாகோவிந்த் வை சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ராங்னு சொல்றா L/2 பாஸ்கர் என்ஜிடி சொல்லுங்க சென்டர் ஆஃப் மாஸ் L/2 எஸ் ரஞ்சித் வெரி குட் ரஞ்சித் சூப்பர் சி இது வந்து நாட் ஐடென்டிக்கல் மாஸ் சேம் மாஸ் கிடையாது யார் சொன்னார் கொஸ்டின்ல வந்து சொன்னாரா பாருங்க லைட் ராட் சொன்னாரா லென்த் எல் ஹேஸ் டூ மாசஸ் மட்டும் தான் சொல்லிட்டாரு மாஸ் M1 மாஸ் M2 ஐடென்டிக்கல் மாஸ் சேம் மாஸ்ன்னு சொல்லல ஸோ சேம் மாஸ் ஓகே ஐடென்டிக்கல் மாஸ் சொல்லலே ஓகே புரியுதா ஸோ இதான் நாட் ஐடென்டிக்கல் மாஸ் சேம் மாசஸ் கிடையாது not identical mass so not identical mass புரியுதா not identical mass same mass கிடையாதுமா so they are the different masses if same masses னா கண்டிப்பா moment of கண்டிப்பா so body ஓட length L moment like
சென்டர் ஆஃப் மாஸ் வந்து m சைடு నుంచి பார்த்தீங்கன்னா L/2 m2 சைடு నుంచి பார்த்தீங்கன்னா it is L/2 புரியுதா? Got the point? So mass different, right? So this is the wrong concept, okay? The wrong concept because here masses வந்து differ, masses வந்து இப்படி புரியுதா? See எப்பவுமே மிஸ்டேக் லேர்ன் பண்ணுங்க. அப்போ நீங்க வந்து தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி. புரியுதா? குட், குட், வெரி குட், குட், ரைட். நவ் எல்லாரும் பாருமா, ஃபோக்கஸ் பண்ணுங்க. குட், நோட்டீஸ் சூப்பர்மா, குட். அவ்வளவுதான். கொஸ்டின் முடிச்சலாமா? ஓகே, ரைட். இப்ப பாருமா. குட், குட், வெரி குட்மா. சூப்பர்மா. ரைட். ஒரு எக்ஸாம்பிள்மா, ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது ராட், ஓகேவா? ராட் கொஞ்சம் பெருசா இருக்கு ராட். ஓகே, எல்லாரும் ஓகேமா? ரைட். திஸ் இஸ் அ ராட்மா. ஓகே, திஸ் இஸ் அ ராட். ஓகே. ஸோ இப்போமா இந்த இடத்துல வந்து ஓகே, பாடி ஆஃப் மாஸ் என்ன இருக்கு? ஃபோக்கஸ் பண்ணணும். 2 மினிட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாமே புரியும். திஸ் இஸ் த பாடி ஆஃப் மாஸ் M1. அதே மாதிரிமா இந்த இடத்துல பாடி ஆஃப் கொஞ்சம் பெருசா ட்ரா பண்ணா ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இஸ் த பாடி ஆஃப் மாஸ் M1. அதே மாதிரிமா த பாடி ஆஃப் மாஸ் M1. திஸ் இஸ் த பாடி ஆஃப் மாஸ் M2. புரியுதா? த பாடி ஆஃப் மாஸ் M1. த பாடி ஆஃப் மாஸ் M1. த பாடி ஆஃப் மாஸ் M1. This is the body of masses. Okay, ma? They are the not same mass. Same masses கிடையாது. They are the different masses. So different masses. தலைவா, right? So center of mass எங்க இருக்கும்? Center of mass வந்து இங்க இருக்கும். ஓகேவா? Center of mass வந்து இங்க இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த ராட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல் லென்த் ஆஃப் த ராட்மா டோட்டல் லென்த் ஆஃப் த ராட் இன்னும் எல். ஓகேவா? ஃபோக்கஸ். டோட்டல் டோட்டல் லென்த் ஆஃப் த ராட்மா எல். ரைட். அப்புறமா ரைட். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் கண்டிப்பா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சென்டர்ல தான் இருக்கும். அது டவுட் இல்ல. ஓகேவா? பட் டிஸ்டன்ஸ் வந்து மாறும். டிஸ்டன்ஸ் மட்டும் மாறும். ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்மா ஓகே திஸ் இஸ் த நம்மோட ரெஃபரன்ஸ். ஓகே இதோட நம்மோட ரெஃபரன்ஸ். ஸோ எக்ஸ் எக்ஸ் டேஸ். ஓகேவா? எக்ஸ் அண்ட் எக்ஸ். ஓகே நம்ம முன்னாடி சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்ட் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? நம்மோட லெக்சர்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணாரு சொல்லுங்க? சென்ட்ரோமாஸ்ல உங்களுக்கு என்ன சொன்ன மாதிரி இஸ் டிஸ்டன்ஸ் R1. ஓகே, இந்த சைடு வரும்போது டிஸ்டன்ஸ் R2. ஓகேவா? ஸோ இது மாதிரி டிஸ்டன்ஸ் R1, இது வந்து டிஸ்டன்ஸ் R2. ஓகே, சென்ட்ரோமாஸ்ல வந்து சரி சென்ட்ரோமாஸ் கான்செப்ட் எத்தனை பேர் வந்தாரு நம்ம கிளாஸ்க்கு? சென்ட்ரோமாஸ் வந்து R1 எப்படி கால்குலேட் பண்ணணும் சொல்லுங்க? சென்ட்ரோமாஸ்ல R1 எப்படி கால்குலேட் பண்ணணும் சொல்லுங்க? ஸோ R1 இஸ் ஈக்குவல்ஸ் டு சொல்றீங்களா? யாராச்சும் சொல்லுங்களா? எஸ், ஷார்ட்கட் மெத்தட். வெரி குட். எஸ், குட், குட், குட். ஷார்ட்கட் மெத்தட். குட். ஸோ R1 எப்படி கால்குலேட் பண்ணணும்? குட் நிதேஷன். குட் கிருஷ்ணவேணி. வெரி குட். ஷார்ட்கட் மெத்தட் தெரியுமா? குட். R1 is equals to ஓகேமா M2. R1 means இந்த சைடு. So M2 into L by M1 plus M2. Good. So M2 L by சென்டர் ஆஃப் மாஸ்ல வந்து சொல்லி கொடுத்துட்டோமா? யாராச்சும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்ட் பாருங்க. அதே மாதிரி வாட் அபவுட் R2மா? R2 சொல்றீங்களா? R2 மீன்ஸ் இப்போ R2னா இந்த சைடு. So இந்த சைடு பார்க்கணும். So R2 மீன்ஸ் இந்த சைடு பார்க்கணும். So M1 into L by M1 into L by M1 plus M2. So M1 into L by M1 plus M2. Good. So good, good, very good, excellent தலைவா. Right. முன்னாடி கிளாஸ்ல மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. Do you remember மா?
So moment of inertia for a fixed body for a point mass எவ்வளோ? ரம்யா சொல்லுங்க. Moment of inertia for a point mass எவ்வளோ? So பாடி இங்க இருக்கு. ஓகேமா, ஆக்சஸ் இங்க இருக்கு. குட் லிமிடேஷன், குட் எக்ஸலென்ட்பா. பாடி இங்க இருக்கு. ஓகேனா, இங்க ஆக்சஸ்மா இங்க வந்து பாயிண்ட் மாஸ் இருக்கு. ஒரு பாயிண்ட் மாஸ். ஓகே. பாடி இங்க இருக்கு. இங்க பாயிண்ட் மாஸ் ஆஃப் m. So what is the moment of inertia? mr square. Good. So moment of inertia for the point mass mr square. mr square. ஒண்ணும் இல்ல. So இது axis. இது body of mass m. So எவ்வளவு distance? Perpendicular distance. So m into the perpendicular distance r. But you should write mr square. So m into r square. Right. So moment of inertia. அப்புறமா so இது x axis. Okay, இது என்ன axis? x x dash. இது வந்து axis. So moment of inertia. See, சார் எதுக்கு சார் x axis கண்டுபிடிச்சிருங்களா? Because இங்க பாருங்க கொஸ்டின்ல என்ன கேட்டாரு? The moment of inertia of the system. Moment of inertia of the system about an axis perpendicular to the rod. Rodக்கு perpendicular இருக்கணும். So rodக்கு perpendicular இருக்கணும் and passing to the center of mass. So see, இப்படி perpendicular தான் தலைவா, but it should pass to center of mass. So இப்போ வந்து இந்த இடத்துல எனக்கு moment of inertia வேணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அதனாலதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உங்களுக்கு தெரியும் mr ஸ்கொயர். இப்போ இந்த சைடு ஒரு மாஸ் இருக்கா m1. ஓகேவா? இந்த சைடு ஒரு மாஸ் இருக்கா m2. இப்படி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாடிக்கு சொல்லுங்க. ஸோ இது வந்து ஆக்சிஸ். ஸோ ஆக்சிஸ் இடத்த నుంచి m1 இடத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ r1. ஸோ m1 into r1 ஸ்கொயர் பிளஸ் இந்த சைடு இது ஆக்சிஸ். இந்த சைடு பாடி ஆஃப் மாஸ் m2. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ r2. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா m2 r2 ஸ்கொயர். கரெக்டா தலைவர்? கரெக்ட். ஸோ m2 into ஓகேவா m2 into r2 ஸ்கொயர். கிளியர்? கிளியர். வெரி குட் சார். அவ்வளவுதான். இப்படி வந்து இப்ப பாருங்க, r1 தெரியும், r2 தெரியும். ஸோ r1 தெரியும், r2 தெரியும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணலாம்? ஸோ இந்த டூ வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ரம்யா. குட் கிறிஸ்டல் கிளியர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரம்யா. குட் மா. ரைட். ஃபாலோ பண்ணுங்க. ஸோ m1. ஸோ r1 வேல்யூ எவ்வளவு? m2 into l by m1 plus m2 whole square plus அதே மாதிரி ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளிகேஷன் அவ்வளவுதான். ஸோ கிளியர். வெரி குட் சிவாஜி, வெரி குட் மா. ஸோ r2 எவ்வளவுமா? m1 into l by m1 plus m2 into whole square. ஓகேமா? ஸோ இது எல்லாமே ஸ்கொயர் தானே? பாருங்க, ஸ்கொயர் பண்றீங்களா? ஸோ m2l by m1 plus m2 whole square. ஓகேவா? m1 into l by m1 plus m2 whole square பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். பர்ஃபெக்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் தலைவன். எஸ், சூப்பர். குட். ஸோ x moment of inertia just multiply பண்ணுங்கம்மா, அவ்வளவுதான். ஓகே, ஸோ தட் இஸ் m1. ஸோ m2l. ஓகே, ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்களா? ஸோ m2 whole square by l square by ஓகேமா m1 plus m2 whole square plus அதே மாதிரிமா m2 பாருங்க, m2 மட்டும் இருக்கு. m2 மட்டும் ஸ்கொயர் வராதுமா, அந்த ரிமைனிங் டேர்முக்கும் ஸ்கொயர் வரும். ஓகே, ஸோ தட் இஸ் பிளஸ் மகாகோவிந்த் ஃபோக்கஸ் m1 ஸ்கொயர் ஓகேவா l ஸ்கொயர் divided by total mass மா m1 plus m2 whole square. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம்? m1 ஓகே m2 m1 m2 அப்புறமா l square காமன். கேன் வி டேக் காமன்? கிறிஸ்டல் கிளியர் இருக்காது. வெரி குட் மா, எக்ஸலென்ட் மா. ஸோ குட். ஸோ m1 m2 l square காமன் எடுங்கம்மா. டேக் காமன். அப்படி என்ன வரும்? ஸோ m2 plus m1 divided by m1 plus m2 whole square. ஓகேமா? ஸோ ஒரு கேன்சலமா? தட் இஸ் ஈக்குவல் டு m1 m2 l square divided by ma m1 plus m2, which is nothing but the moment of inertia of xx dash. This is the answer. Good. Option number is C. புரியுதா? Option number C. See, இந்த லைக் ஒன் யா ரம்யா, ஒரு 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 நிமிஷம் 2 நிமிஷம் இந்த சம் வந்து நான் சொல்லிக் கொடுக்கலாம். பட் மிஸ்டேக் நிறைய ஸ்டூடெண்ட்மா இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்றாரு.
பாடி ஆஃப் மாஸ் M1 M2 சேம் மாஸ்னா ஓகே. நீங்க சொல்றது கரெக்ட் தலைவா. சென்டர் ஆஃப் மாஸ் வந்து L/2. பட் டிஃபரெண்ட் மாஸஸ். சோ M1 M2 னா டிஃபரெண்ட் மாஸஸ். சோ கண்டிப்பா நடுவுல வராது. ரைட்? என்ன பண்ணணும்? தலைவா, நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து ரொட்டேஷனல் மோஷன். பட் இங்க யார் வராரு? சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்ட். புரியுதா? ஆனா சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்ட் ரொட்டேஷனல் மோஷன்ல தான். பட் பாருங்க. இதுதான். குட். ரைட். ஓகே. ரைட்மா? ரைட். பட்மா இது லைக் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மகாகோவிந்த். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ன்னு சொல்லலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் டைம் வந்து அம்மா நீங்க இவ்ளோ டைம் வந்து செலவு பண்ண தேவையில்லை. ஷார்ட்கட் மெத்தட் வந்து நோட் பண்ணிட்டே இருக்காங்க. அ ஷார்ட்கட் மெத்தட் என்ன தெரியுமா? ஒண்ணும் இல்ல. இது ஒரு பாடி ஆஃப் மாஸ் M1 இது ஒரு பாடி ஆஃப் மாஸ் M2 மா. ஓகே. So this is a body of mass M1. This is a body of mass M2. N. Okay, ma. Actually, this is called ma reduced mass ன்னு சொல்லுவாங்க. This is called error. Ramya, very good mark. Reduced mass. So Ramya, next time onwards, இது எல்லாமே வேண்டாம். நீங்க இந்த shortcut method யூஸ் பண்ணுங்க. Reduced mass. Okay. So mu is equals to M1 M2 by M1 plus M2. ஓகேமா? So moment of inertia வந்துமா already நமக்கு தெரியுமா point mass moment of inertia for the point mass. Okay, so moment of inertia for the point mass மகாகோவிந்த் mr square அவ்வளவுதான். So I is equal to mr square தலைவா. பட் இங்க நான் கொடுத்தது வந்து reduced mass. இது மாஸ் தான், பட் ஒரு சிம்பிள் அவ்வளவுதான். reduced mass. மாஸ் 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 மாஸ். ஓகே மாஸ். So mu தலைவா இன்டூ எல் ஸ்கொயர். ஸோ எம் எல் ஸ்கொயர் மாதிரி எம் ஆர் ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஜீவஜீவி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எம்ஆர் ஸ்கொயர். பட் இன்னைக்கு வந்து எம் வந்து ரெடியூசர் மாஸ். இங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் M1 M2 வந்து எல். ஸோ அதனால எம் பிளேஸ்ல என்ன எழுதுறோம்? M1 M2 by M1 plus M2 into L ஸ்கொயர் அவ்வளவுதான். ஸோ M1 plus M2 into L அவ்வளவுதான். ஆப்ஷன் நம்பர் சி. நோட் பண்ணுங்க. வெரி குட். புரியுதா? Got it? Got the concept? Today's shortcut by Shyam Sundar sir. Yes. Good. Very good, ma. Beautiful, beautiful. Good, ma. Good. Wonderful, ma. Wonderful. Good. Super தலைவர் Ramaha. Shortcut method Ramaha. Next time onwards. Reduced mass M1 into M2 by M1 plus M2. அவ்வளவுதான். So moment of inertia வேணுமா? mu into L square. So mu வந்து M1 into M1 plus M2 into L square. அவ்வளவுதான். Good. Good. Like பண்ணுங்க, share பண்ணுங்க, and comment பண்ணுங்க. Very good. Good. Next. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? துர்காதேவி காட் இட்ஸ் சூப்பர்மா. துர்காதேவி நெக்ஸ்ட் ஒரு வண்டர்ஃபுல் டாபிக்மா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சார் இப்போதானே பார்த்து சார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. எஸ் துர்காதேவி. பட் இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சிம்பிளி MOI ஆஃப் யாரு ஆஃப் கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் கண்டினியூஸ். ஸோ நீட்ல வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்மா கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ யாருதுமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். வெரி குட் துர்காதி. சூப்பர்மா. குட். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் கண்டினியூஸ் distribution. Very good. So moment of inertia of continuous mass distribution. Moment of inertia of continuous mass distribution. Very good. So இதுதான் நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகே. இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எல்லாமே வரும். ml ஸ்கொயர் பை 12 சார் பர்பெண்டிகுலர் சென்டர் ஆஃப் மாஸ் டான்ஜென்ஷியல் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே. ஆக்சிஸ் பேரலல் ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் எல்லாமே வரும் தர. ஏய் குட். நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட். ஸோ தெர் இஸ் ஏ பாடி மா. தெர் இஸ் ஏ பாடி. ஃபோக்கஸ் பண்ணுங்க எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க.
ஓகேமா? ரைட். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பாடி ஓகேவா? இது ஒரு பாடி. இந்த பாடிலமா ஃபார் எக்ஸாம்பிள்மா இது ஆக்சிஸ்மா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ அம் டெல்லிங் இது வந்து ஒரு ஆக்சிஸ். என்னது? இது வந்து ஒரு ஆக்சிஸ். நம்ம இது ஒரு ஆக்சிஸ். ஓகேவா? சும்மா யூ கேன் கிவ் சம் நேம் ஆல்சோ எக்ஸ் டேஷ் ஓகேமா? எக்ஸ் டேஷ் நம்ம எக்ஸ். ஸோ தட் ஆக்சிஸ். ஆக்சிஸ். வெரி குட் மா. சூப்பர்ப்பா, சூப்பர்ரா, சூப்பர்டா. ஸோ இத நம்ம இது ஒரு பாடியம்மா, இது ஒரு பாடி ஆஃப் மாஸ். நார்மல்லி பாடி ஆஃப் மாஸ்னா எம். ஸோ இப்போ வந்து ஐம் கன்சிடரிங் ஸ்மால் எலிமெண்டோட மாஸ் இவ்வளோ டிஎம். ஓகே. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோமா? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்றீங்களா? இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ்மா ரைட். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தெரியுமா? இட் இஸ் த ஆர்1. த ஆர். அதே மாதிரிமா ஸோ யூ கேன் டேக் அனதர் பாடிமா, அனதர் பாடி ஸ்மால் எலிமெண்ட். ஸோ கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எத்தனை பாடியான இருக்கும்? எத்தனை சாமி எத்தனை பாடி ஆனா இருக்கலாம். ஓகே. ஸோ எல்லா பாடியோட மாஸ் ஸ்மால் பாடியோட மாஸ் டிஎம். ஓகே. ஸ்மால் பாடியோட மாஸ் டிஎம். அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் சொல்றீங்களா தலைவா? சொல்லுங்க இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோமா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து R2. சேம் கான்செப்ட் பா. சேம் கான்செப்ட் பா. ஸோ டிஸ்டன்ஸ்மா ஆர். புரியுதா? ஸோ டிஎம் ஆக்சிஸ் R1. ஸோ அதே மாதிரி டிஎம்க்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ ஆர். ஓகேவா? ரைட். இப்போமா எனக்கு வந்து டிஐ வேணும். என்ன வேணுமா? டிஎன். டிஐ. ஸோ ஐ மீன்ஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. டிஐனா ஸ்மால் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லணும். இன்டிகிரேட் பண்ணும்போது ஐ ஐ இன்டிகிரேஷன் டிஎக்ஸ் தெரியணுமா? இன்டிகிரேஷன் டிஎக்ஸ் தெரியுமா? இன்டிகிரேஷன் டிஎக்ஸ் எக்ஸ். இன்டிகிரேஷன் டிஒய் ஒய். இன்டிகிரேஷன் டிஐ ஐ. தெரியுமா? குட். Okay, right. Now, so di is equal to சும்மா நான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியுமா? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு புரியுதா? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா m into r ஸ்கொயர் கரெக்ட்டுமா? ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மீன்ஸ் m into r ஸ்கொயர். சார் பட் இங்க மாஸ் வந்து dm. அதனால தான் dm இன்டூ டிஸ்டன்ஸ் எவ்வளோமா? r1 ஸ்கொயர். அதே மாதிரி dm ஸோ நீங்க எத்தனை பாடி இருக்கு அத்தனை பாடி மாஸ் எழுதுங்க. dm is equal di is equal to dm into ஓகேவா? dm into it is r2 அவ்வளவுதான். So இந்த மாதிரிமா நீங்க எத்தனை பாடி இருக்கு அத்தனை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நீங்க எழுதணும். ரைட். ஸோ கடைசிமா ஸோ ஐ இஸ் ஈக்குவல் ஸோ ஃபைனலி ஸோ டிஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டிகிரேஷன்மா டிஎம் இன்டிகிரேஷன் டிஎம் ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாமா? இன்டிகிரேஷன் ஆன் போத் சைட். இன்டிகிரேஷன் டிஏ என்னவா? யா இன்டிகிரேஷன் டிஏ என்னன்னா இஸ் ஐ. இந்த கான்செப்ட் மட்டும் நல்லா கேப் வச்சுங்க. ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா எல்லாரும். எஸ். ஸோ இன்டிகிரேஷன் டிஐ இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் டிஏ வந்து ஐ. ஸோ இன்டிகிரேஷன் டிஎம் ஆர் ஸ்கொயர். ஓகேமா? டோன்ட் வரிமா. இப்படி இந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே, டோன்ட் வரி. எஸ், நோட் பண்ணிக்க. ரைட். நவ் இது வந்து ஒரு கான்செப்ட்மா ஆஸ் வெல் as இது ஒரு கொஸ்டின். ஓகே, இது கொஸ்டின் சொல்லலாம் இல்லையா ஒரு கான்செப்ட் கூட சொல்லலாம். புரியுதா? இது ஒரு கான்செப்ட் சொல்லலாம் இல்லைன்னா ஒரு கான்செப்ட் சொல்லலாம். ஓகேமா? இது ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். அதே மாதிரிமா இது ஓகேவா? ஒரே கொஸ்டின் கூட சொல்லலாம். நோட் பண்ணுங்க. ஃபைண்ட் த ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா MOI. Okay? Moment of inertia of a uniform linear rod. ஓகேமா? Of a uniform linear rod. ஓகேமா? Find the moment of inertia of a uniform linear rod. Find the moment of inertia of a uniform linear rod of mass m. And length m. So about an axis. So about an axis. About an axis passing
about an axis passing through about an axis passing through its center of mass. Okay, so find the moment of inertia of a uniform linear rod. Mass எவ்வளவுமா m, length எவ்வளவுமா l, about an axis passing through its center of mass. Okay, right. So இப்போ வந்து இந்த கான்செப்ட் வந்து நம்ம பார்க்கலாமா? எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைட், ரைட். ஸோ இப்போ பாருங்க. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்மா கண்டிப்பா சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? ஸோ சென்டர்ல இருக்கும். அவுட்லைன்ல. ரைட். இது வந்து சும்மா எக்ஸ் டேஷ் அண்ட் எக்ஸ் எழுதுக்கோமா ஆக்சிஸ். அதோட ஆக்சிஸ் வந்து எக்ஸ் டேஷ் எக்ஸ். ஓகே. இப்போ வந்து முன்னாடி சொல்ற மாதிரி நம்ம வந்து ஒரு எலிமெண்ட் வந்து நீங்க எஸ்யூம் பண்ணலாம். ஒரு எலிமெண்ட் வந்து எஸ்யூம் பண்ணலாமா? இந்த எலிமெண்ட் இந்த இடத்துல நீங்க எந்த இடத்துலனா எஸ்யூம் பண்ணலாம் எலிமெண்ட் டிஎம். ஓகே. ஸோ லென்த் எவ்வளவுமா? எலிமெண்ட் மாஸ் டிஎம், எலிமெண்டோட லென்த் டிஎக்ஸ். ஓகே. எலிமெண்டோட லென்த் எவ்வளவுமா? எலிமெண்டோட லென்த் வந்து புரியுமா? அதே மாதிரிமா இந்த சைடு பார்க்கும்போது இந்த சைடு ஸோ எலிமெண்ட்டுமா எலிமெண்டோட மாஸ் டிஎம்மா அதே மாதிரி ஸோ எலிமெண்டோட லென்த் வந்து டி. ஸோ எலிமெண்டோட லென்த்தமா டிஎக்ஸ். புரியுதா? ரைட். நல்லா ஃபோக்கஸ் பண்ணுமா எல்லாரும்? இப்ப எனக்கு என்ன வேணுமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ புரியாதுமா. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணா உங்களுக்கு என்ன ஸ்டோரி நடக்குதுன்றது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஎம். ஸோ ஒண்ணும் இல்லையம்மா. நான் வந்து ஆக்சுவலி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் கால்குலேட் பண்ண போறேன். யாருக்கு? யூனிஃபார்ம் லீனியர் ராடிக்கு. ஓகே. யூனிஃபார்ம் லீனியர் ராடிக்குமா மாஸ் வந்து m, லென்த் l. அபவுட் an axis passing through center of mass. So இந்த ராடுக்கு ஓகேவா? சோ ஆக்சிஸ் வந்து சென்டர் பாஸ் ஆகுது. இப்போ வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கால்குலேட் பண்ணணும். சோ ஐ திங்க் நிறைய பேர் தெரியும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் லீனியர் ராட். யூனிஃபார்ம் லீனியர் ராட் தெரியுமா? யாராச்சும் தெரியுமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் லீனியர் ராட் யாராச்சும் தெரியுமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் லீனியர் ராட் அபவுட் an axis passing through center. சொல்லுங்க பாப்போம். எஸ் ஜீவாஜீவி. குட் 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 வண்டர்ஃபுல் மா. இன்னைக்கு அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். எஸ் நிதேஷன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் லீனியர் ராட் எம்எல் ஸ்கொயர் பை 12. அதுதான் நான் வந்து ப்ரூவ் பண்ண போறேன் அவங்களுக்காக. எஸ் குட்மா. வெரி குட். நிறைய பேர் தெரியும். பட் ஆனா எப்படி வருதுன்னு நிறைய பேர் தெரியாதுமா. ஓகே. அதுதான் நான் வந்து ப்ரூவ் பண்ண போறோம். எம்எல் ஸ்கொயர் பை 12. ஓகேமா? டோன்ட் வரிமா. ஸோ நான் ப்ரூவ் பண்ண போறேன். டோன்ட் வரி. என்ன ப்ரூவ் பண்ண போறேன்? ஐ அம் கோயிங் டு ப்ரூவ் த எம்எல் ஸ்கொயர் பை 12. அதை ப்ரூவ் பண்ண போறேன். ஃபோக்கஸ் பண்ணுங்க. எஸ். இது ப்ரூவ் ஆமா இந்த ப்ரூவிங்கும் உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரியும். ரைட். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஎம் about xx. So moment of inertia of mass dm about x dash. Okay. So இப்போ I is equal to எவ்வளவுமா? I is equal to integration that is equal to so I na mr square மா di னா எவ்வளவு? dm r square. m into ஓகேமா? ஆர் நீங்க வந்து x. ஓகே. இங்க வந்து நம்ம அஸ்யூம் பண்ணது x. So ஓகேமா? So x ஸ்கொயர் எழுதுக்கோங்க. because see small element ஓட legs துர்கா அக்ஷயா ஸ்மால் எலிமெண்ட் லென்த் dx னா கண்டிப்பா so லென்த் வந்து x. x க்கு ஸ்மால் dx. m க்கு மாஸ் dm. ஸ்மால் மீன்ஸ் dm, ஸ்மால் மீன்ஸ் dm. ரைட். சோ அப்புறமா i is equals to ஓகேமா? இப்ப என்ன வருதுமா? சோ லிமிட் எவ்வளவு இப்போ வந்து x equal to எவ்வளவு போடலாம்? L/2 போடலாமா? பிகாஸ் யூனிஃபார்ம் பாருங்க யூனிஃபார்ம் லீனியர் ராட்னா சோ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அக்ஷயா மகா கோவிந்த் L/2. சோ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து L/2. ஓகே. அதனால தான் லிமிட்ஸ் வந்து யூ கேன் டேக் 0 to L/2 into dm x square. இந்த சைடு இருக்கு. இந்த சைடு ஒரு மாஸ் இருக்கு dm. இந்த சைடு ஒரு மாஸ் dm இருக்கு. சோ யூனிஃபார்ம் லீனியர் ராட். சோ ரம்யா யூ கேன் மல்டிப்ளை 2. சோ இங்க 2 வந்து மல்டிப்ளை பண்ணலாமா? 2 into y எதுக்குமா 2 மல்டிப்ளை பண்ற? பிகாஸ் ஆஃப் சிமெட்ரி. சிமெட்ரினால அந்த 2 மல்டிப்ளை பண்ணலாம். இந்த சைடு மாஸ் dm, இந்த சைடு மாஸ் dm. சோ 0
2 L by 2 dmx ஸ்கொயர். ஓகேவா? சோ இந்த சைடு L by 2, இந்த சைடு L by 2. சோ அதனால தான் 2 மல்டிப்ளை பண்ணேன். எதுக்கு 2 மல்டிப்ளை பண்ணா 2 தான் சிமெட்ரி. எல்லாருக்கும் புரியுதா? சிமெட்ரி னோ? அதனால தான். ரைட். அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்மா கிளியர் சார்? வெரி குட் கிளியர். குட். துர்காதேவி phi is equal to 2 into 0 to L by 2 மா m. ஓகே. இப்பமா நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறா. see வெரி சிம்பிள் கான்செப்ட். அம்மா L லென்த்க்கு மாஸ் எவ்வளோ? m. சோ லென்த் L க்கு மாஸ். சோ ஒரு யூனிட் லென்த்க்கு எவ்வளோமா மாஸ்? யூனிட் லென்த்க்கு மாஸ் எவ்வளோ? m by L. L லென்த்க்கு மாஸ் m. யூனிட் லென்த்க்கு எவ்வளோ? m by L. அதே dx க்கு எவ்வளோ சொல்றீங்களா? dx ஸ்மால் லென்த் dx க்கு m by L into d. புரியுதுமா? சோ m by L into dx. இப்ப எப்படி எழுதலாமா? புரியுதா? சோ கொஞ்சம் நான் என்ன பட் எனக்கு வேணும் வந்து dm மா. ஓகே எனக்கு dm வேணும். சோ dm ன்னா என்ன இப்போ? dm ன்னா சோ m by L into dx. புரியுதுமா? இதுதான் நமக்கோட முக்கியம். புரியுதா எல்லாருக்கும்? குட். சோ dm is equal to எவ்வளவுமா? ஸ்மால் எலிமெண்ட் ஓகேமா? ஸ்மால் எலிமெண்ட் மாஸ்மா. m by L into dx. புரியுதா? ஸ்மால் எலிமெண்ட் மாஸ் m by L into dx. இப்படி பாருங்க. சோ இந்த dm இடத்துல வந்து நான் என்ன எழுதலாம்? சோ இந்த dm இடத்துல வந்து சோ m by L into dx. ஓகேவா? அதே மாதிரிமா into x ஸ்கொயர். இஸ் கிளியர். அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஓகே. சோ ஒண்ணும் இல்லம்மா. see இது லென்த் L. லென்த் L க்கு மாஸ் கேபிட்டல். ஃபார் யூனிட் லென்த்க்கு மாஸ் m by L. ஸ்மால் dx க்கு m by L into dx. dm க்கு m by L into dx. புரியுதா? ரைட். அப்புறம் என்ன இருக்குமா? இந்த m by L வந்து வெளிய அனுப்புறீங்களா? சோ இது வந்து x க்கு வேணா இன்டிகிரேட் பண்ண முடியும். இங்க x இருக்கா? x தான் இன்டிகிரேட் பண்ண முடியும். y இருக்கா? y தோ இன்டிகிரேட் பண்ண முடியும். யூலா. சோ பேசிக் மேக்ஸ் யூலா. சோ m by L வந்து வெளிய அனுப்பிங்க. ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ரைட். ஓகேமா? ரைட். சோ இப்போ 2 இன்டு ஓகேப்பா. சோ தட் இஸ் ஈக்குவல் டூ 2 m by L வெளிய அனுப்பிங்கம்மா. சோ அனுப்பினா 0 into L dx. ஓகே. So x square into dx. So integration of dx square எல்லாருக்கும் தெரியுமா? x square ஓட integration x cube by 3 தானா? Integration of x power n dx x power n plus 1 by n plus 1. So basic maths கூட நம்ம பார்த்தோம்மா. So 2m by L. So x square க்குமா that is எவ்வளவுமா x cube by 3. Okay. Into 0 to L by 2. Okay. So அதே மாதிரிமா இந்த 3 வந்து நீங்க வெளிய அனுப்பலாம். So 2m into 3l. So into x cube into 0 to L by 2. புரியுதுமா? Good. சூப்பர் தலைவா. சூப்பர், சூப்பர் பா. Good, good. Wonderful, wonderful, wonderful sir. Wonderful sir. Wonderful. Good. அப்புறமா என்ன பண்ணலாமா? That is equals to 2m by L. Upper limit போடு. Upper limit. Crystal clear தலைவா. Very good. Upper limit. L x cube தானா? X cube னா L by 2. ஓகேவா? L by 2 whole cube minus lower limit மா. So finally 2m by L to L cube by 2 cube மா 8. 2 2s are 4, 4 2s are 8. Correct ஆமா? I think, oh sorry, இங்க 3 விட்டுயாச்சு. Okay. So 2 ones are 2 4s are. So ஒரு L cancel. That is equal to ml square by 12. So the moment of inertia of a linear rod. தலைவா. So moment of inertia of a linear rod. Uniform linear rod. About an axis passing through the center of mass. ml square by 12. ml square by 12. எல்லாரும் புரியுதா? ரைட். சோ ஒரு சின்ன ஹோம்வொர்க்மா சார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே. ஒரு சின்ன ஹோம்வொர்க் உங்களுக்கு. ஸோ இன்டிகிரேட் பண்ண பாருங்க. சின்ன ஹோம்வொர்க் தரா. ஹோம்வொர்க் கொஸ்டின். ஸோ I is equals to இன்டிகிரேஷன்மா. ஓகேவா? இன்டிகிரேஷன் சின்ன ஹோம்வொர்க்மா. ஸோ என்ன நடக்குது காமெண்ட்ல சொல்லுங்க. இன்டிகிரேஷன் dm x ஸ்கொயர். ஃபயர் வா மைனஸ் எல் பை டூ minus L by 2, L by 2. Super crystal, guys. So, Durga Devi, இந்த கொஸ்டின் வந்து
ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. என்ன வருது అనేది பார்த்துக்கோங்க. ஸோ -L/2 L/2. ஸோ அப்புறமா நெக்ஸ்ட் கொஸ்டின் சூப்பர் கொஸ்டின். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்மா எல்லாரும் நோட் பண்ணுங்க. சூப்பர் கொஸ்டின். ஓகே. ஸோ find the moment of inertia of a so find the moment of inertia of a uniform. So find the moment of inertia of a uniform circular ring. See இது வந்து ரிங்குமா வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. சி ரிங்குக்கு டிஸ்கி நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதுல தான் நிறைய மார்க் போகும். அதனாலதான் சொல்றாங்க யூனிஃபார்ம் ரிங் சர்க்குலர் ரிங். ஓகே. ஓகேமா ரிங் சொல்றாரு. ரிங்கோட மாஸ் ஓகேமா கேபிட்டல் எம் அண்ட் ரேடியஸ் வந்துமா radius வந்து capital R about so moment of inertia of a uniform circular ring mass m radius r focus about an axis. About axis map about an axis map about an axis map passing through its center very நல்ல பரமா passing through its center and perpendicular super wow. Big question. Perpendicular perpendicular to plane. Okay, plane of ring perpendicular to plane of ring. Actually இது வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி சொல்லலாம், ஒரு கான்செப்ட் மாதிரி கூட சொல்லலாம். ஓகே. So find the moment of inertia of a uniform circular ring mass m radius r about an axis. Okay ma passing through the center. Okay. So ring ma இது ring. So center is passing through the center. Okay va passing through the center. So about an axis passing through the center and perpendicular to the plane of ring. So இதுக்கு வந்து okay. So perpendicular right. So for example ma இங்கே முடிச்சலாம். துர்காதேவி குட். குட் மா. இது வந்து ஒரு பிளேன் ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் இது வந்து ஒரு பிளேனா நீங்க கன்சிடர் பண்ணலாமா. இது ஒரு பிளேன். இது நம்ம ஒரு பிளேன் ஜஸ்ட் ஒரு பிளேன் சர்ஃபேஸ். பிளேன் வேர்டு எங்க வந்தாலும் கண்டிப்பா இது ஒரு 2 டைமென்ஷன். சோ ஒரு புக் இருக்கு. சோ அது வந்து பிளேன் எக்ஸ் ஒய். சோ 2 டைமென்ஷன் ஒரு பாடி வந்து எப்பவுமே பிளேன் சர்ஃபேஸ். நம்மளோட பிளாக் போர்டு இருக்கா, அந்த பிளாக் போர்டு ஆல்சோ ஒரு பிளேன். புரியுதா? சூப்பர் வெரி குட். நான் இந்த இடத்துல ரைட் யூ டேக் ஒரு சர்க்கிள் ஒரு ரிங். பெட்டர் யூ சே ரிங்னு சொல்லலாம். கரெக்ட் வேர்ட் யூனிஃபார்ம் சர்க்குலர் ரிங். ஓகேவா? ஸோ இப்போ அவர் என்ன கேட்காருமா, ஃபைண்ட் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ யூனிஃபார்ம் சர்க்குலர் ரிங். ஓகே ரிங் இருக்கு. தென் மாஸ் இவங்களோட மாஸ் எவ்வளோ? கேபிட்டல் எம். ஓகே சார், வெரி குட் சார். ரேடியஸ் எவ்வளோ? கேபிட்டல் ஆர் சார். வெரி குட் சார். சூப்பர் சார். ஓகே. அபவுட் எனி எக்ஸைஸ் பாசிங் த்ரூ த சென்டர். தலைவா த்ரூ த சென்டர் கண்டிப்பா இந்த பாயிண்ட் வந்து எங்க தானே வரும்? பாசிங் த சென்டர். முன்னாடி யூனிஃபார்ம் லீனியர் ராட் பாசிங் த்ரூ த சென்டர். ரிங்கு ரிங்குக்கு ஓகேவா தலைவா? ஸோ ரிங்குக்கு பாசிங் த்ரூ த சென்டர். ஓகேவா? பாசிங் த்ரூ த சென்டர். கரெக்டா? பாசிங் த்ரூ த சென்டர் சர்க்கிள். சூப்பர். ஸோ இந்த ஆக்சிஸ்மா எக்ஸ். ஸோ இதுதான் ஆக்சிஸ்மா எக்ஸ். இப்படி சொல்லலாம் எக்ஸ் அண்ட் எக்ஸ் டேஷ். ஓகே ஆக்சிஸ் எக்ஸ் டேஷ். ஓகே ரைட். இப்போமா எனக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். ஓகேவா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஓகேவா? ஸோ எவ்வளோமா எம் இன்டூ ஆர்ஸ். புரியுதா? ஆல்ரெடி நம்ம தெரியும். ஸோ பட் கிறிஸ்டல் கிளியரா பார்க்கணும். ஓகே. ஸோ நான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஓகேவா?
So moment of inertia of a uniform circular ring, mass m, radius r, about an axis. So about an axis passing through the center and perpendicular to the plane. Okay, perpendicular to the பாருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பிளேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பிளேன் சர்ஃபேஸ். ஓகே, இப்போ இது எப்படி இருக்கும் சொல்லுங்க? பர்பெண்டிகுலர் தானே இருக்கும். சர்ஃபேஸ்க்கு நல்லா பாருங்க. ஓகே, ஸோ சர்ஃபேஸ்க்கு எப்படி இருக்கும்? பர்பெண்டிகுலர் இருக்கும். இங்க பாருங்க எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலர் தானே இருக்கும். சென்டர் నుంచి பாஸ் ஆகுதோ அதே மாதிரி perpendicular to the surface. வாவ்! இஸ் ஆர் யா. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் சிச்சுவேஷன் இருக்கா? கண்டிப்பா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம்ஆர்ஸ். ஸோ இந்த வேர்டு வந்து வெரி இம்பார்ட்டன்ட்மா. அதனாலதான் பாசிங் த்ரூ சென்டர். சென்டர் నుంచి பாஸ் ஆகுது. அதே மாதிரி தலைவா பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலர் டு த ஓகேவா? பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் ring. ஸோ பாசிங் த்ரூ சென்டர் அண்ட் அதே மாதிரி பர்பெண்டிகுலர் ரிங்கா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளவுமா? எம்ஆர் ஸ்கொயர். ஸோ ஓகேவா? இது ஃபார் ஒன்லி ஃபார் ring. பட் டிஸ்க்னா மாறும். ஓகே, டிஸ்க்னா மாறும். சிச்சுவேஷன் மாறும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஒன்லி மா ring. ஸோ திஸ் இஸ் ஃபார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ring. ஸோ துர்காதேவி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யாரது? யூனிஃபார்ம் சர்க்குலர் ring. எப்போ? about an axis passing through the center and perpendicular to the plane. Plane की perpendicular. Yes or no? கண்டிப்பா yes. So plane க்கு கண்டிப்பா plane க்கு கண்டிப்பா. For example இது ஒரு plane. புரியுதா? இது ஒரு plane. புரியுதா? For example இது ஒரு plane. ஓகே, இப்படி பிடிங்க. சோ இது வந்து சென்டர். இது சோ சென்டர் నుంచి பாஸ் ஆகுது. இங்க பாருங்க. சோ சென்டர் నుంచి பாஸ் ஆகுது and also perpendicular. விஸ்வமா புரியுது? ரைட்மா. நெக்ஸ்ட் பாருமா. வெரி குட். கிளியர் சா? வெரி குட். ரைட்மா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன்மா theorem of parallel axis. Okay, parallel axis. என்னம்மா? theorem of parallel axis. So இது ஒரு தீரம் யாருக்கு? parallel axis. அதனாலதான் இட்ஸ் கால்டு parallel axis theorem. பட் நான் வந்து theorem of parallel axis சொல்றேன். புரியுதா? இது ஒரு தீரம் யாருக்கு? parallel axis. parallel இருக்கா? parallel இருக்கா? இட்ஸ் கால்ட் parallel axis. பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்மா நோட் பண்ணுங்க எல்லாரும். சிம்பிள் தேரம். ஆமா, ஸோ தியரம் ஆஃப் parallel axis பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள்மா இது ஒரு பாடிமா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு பாடி. சும்மா ஒரு பாடி. ஓகே, ஒரே ஒரு பாடி. ஓகே, ஸோ இப்போ இந்த பாடியிலமா ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரோமாஸ் எங்க இருக்கும்? கண்டிப்பா சென்டர்ல தானே இருக்கும். சென்ட்ரோமாஸ் கண்டிப்பா சென்டர். ரைட். ஏமா சென்ட்ரோமாஸ் கண்டிப்பா சென்ட்ரோமாஸ் எங்க இருக்குமா? கண்டிப்பா சென்ட்ரல். ஓகே, சென்ட்ரோமாஸ். ஓகே, சென்டர்ல இருக்கும். ஓகேவா? புரியுதா? ரைட். அப்புறம் இப்போ வந்துமா வேற ஆக்சிஸ் வந்து நான் டிரா பண்றேன். ஸோ இதுதான். ஓகே, நவ் ஐ எம் டிராயிங் த ஆக்சிஸ். ஸோ வேற ஆக்சிஸ். ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ. இப்போ இந்த ரெண்டு ஆக்சிஸ் எப்படி இருக்குமா? இந்த ரெண்டு ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்கும்? பேரலா இருக்கா? ஸோ அதனாலதான் பேரலல் ஆக்சிஸ் தியரம் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இந்த பேரலல் ஆக்சிஸ் தியரம்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள்மா நீங்க இந்த தியரம். ஓகே, எக்ஸ் டேஷ். ஸோ எக்ஸ் டேஷ் அந்த ஆக்சிஸ் தான் நம்ம வந்து பேரலல் ஆக்சிஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்க, எல்லாரும் பாருங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எக்ஸ் டேஷ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எக்ஸ் டேஷ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளவுமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் நடுவுல இருக்கா? சோ இவங்களோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணுமா? நடுவுல சென்டர் ஆஃப் மாஸ் போகுதா? சென்டர் ஆஃப் மாஸ். சோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் திஸ் எக்ஸ் எக்ஸ்ட்ராஸ் வேணுமா? யூ ஹாவ் டு டேக் த கன்சிடர் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் பிளஸ் இது எல்லாமே பிளஸ் மாஸ், இந்த பாடியோட மாஸ்
எம் அண்ட் இந்த 2 ஆக்சிஸ் நடுவுல வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு தலைவா? யாழினி, இந்த 2 ஆக்சிஸ் வந்து நடுவுல எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? தட் இஸ் கால்டு ஏ ஸ்கொயர். தட் இஸ் கால்டு ஏ ஸ்கொயர். ஓகேமா? டிஸ்டன்ஸ் ஏ. பட் அது வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கால்ட்மா parallel axis theorem. டோன்ட் வரிமா, நெறைய சம் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் நோட் பண்ணிடலாம். So moment of inertia x dash is equal to moment of inertia of center of mass less m into a square. சரியா? அப்புறம் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேமா, நோட் பண்ணுங்க. 2 பாயிண்ட்ஸ் மட்டும். First mass, center of mass, moment of inertia of center of mass. Okay. So this axis ma, first point in the axis ma should pass through. So this axis ma should pass through center of mass. So in the axis ma, in the center of mass should pass through the ICOM enna? Moment of inertia of the in the axis ma should pass through the center of mass. Yes or no? Center. நடுவுல இருக்கணும். Correct. Right. And first point ma, when the parallax theorem வந்து applicable only for like applicable for 1D body, 2D body, 3D body. Okay, 1, 2, 3. So parallax theorem நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம்? Applicable for 1D, 2D and 3D 3D bodies. So applicable for so moment of inertia வந்து sorry, parallax theorem வந்து applicable for 1D body, 2D body, 3D body. Right. Right. So இப்போமா ஒரு கொஸ்டின் கொடுக்குறான். ஓகே. ஸோ அப்புறமா ஒரு டோட்டலா நமக்கு வந்து ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே. ஸோ நிறைய சம்ஸ் இருக்குமா? பேரலாக்சிஸ் தியரம்ல நீங்க வந்து கண்டிப்பா ஓகே கண்டிப்பா ஒரு 1 ஹவர்ல வந்து ஜஸ்ட் ஓகே ஒரு 8:30 ஒரு 7:38 டு 7:35 ஒரு 8:30 ஒரு 8:08க்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா பேரலாக்சிஸ் தியரம் உங்களோட மார்க் தான். ஸோ நீட் எக்ஸாம்ல வந்து பேரலாக்சிஸ் தியரம் கொஸ்டின் வந்தா கண்டிப்பா 4 மார்க் கிருஷ்ணவேணி, ரம்யா, அக்ஷயா, மகாகோவிந்த், ஜீவஜீவி உங்களோட தான். ரைட். ஸோ நோட் பண்ணுங்க. ஸோ குட். ஃபைன் moment of inertia for Navini. Find moment of inertia about the axis shown in the following. Shown in the following. So moment of inertia shown in the shown in the following. No? Right. அப்புறமா ரைட். அப்புறம் இந்த எந்த இடத்துல கேட்கிறாரோ பாருங்கம்மா, சூப்பரா கேட்கிறாரு. இந்த ஆக்சில கேட்கிறாரு. கடைசில கேட்கிறாரு. ஆமா, கடைசி நடுவுல இல்ல. தலைவன் நடுவுல நமக்கு தெரியணும். ஃபார் யூனிஃபார்ம் லீனியர் ராடுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம்எல் ஸ்கொயர் பை 12 நமக்கு தெரியும். அவர் கேட்கறது வந்து கடைசில எண்ட் எண்டலோ கேட்கிறாரு. ஓகே. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எண்டலோ கேட்கிறாரு. சார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எண்டலோ கேட்கிறார் சார். பட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நடுவுல தெரியுமா சார்? எஸ். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நடுவுல தெரியுமா தெரியாதா? எஸ். எவ்வளவு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நடுவுல எம்எல் ஸ்கொயர் பை 12. ஸோ அது பேஸ் பண்ணி கேன் யூ டூ ஜஸ்ட்மா ஒரு 1 மினிட் மட்டும், ஜஸ்ட் 1 மினிட் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்கம்மா. நான் 1 மினிட்ல வரேன்.
காட்டிடுமா? குட், குட். வெரி குட்மா. எல்லாரும் ட்ரை பண்ணுமா? எல்லாரும் ட்ரை பண்ணுமா? வெரி குட் கொஸ்டின். குட், வெரி குட்மா. துர்காதேவி, வெரி குட்மா. நிதேஷன், யாழினி, பியூலா, நவீன். Okay, குட், வெரி குட். యాక్చువల్లీ என்னோட మనసులో இது சும்மா வாயில சொல்லலேமா, இது மனசு నుంచి வருது. கண்டிப்பா நான் வந்து ஒரு 2 மாசமா பார்க்குறேன். லைக் நெறைய ஸ்டூடெண்ட் லைக் துர்காதேவி, பியூலா, ஜீவஜீவி, மகாகோவிந்து, அக்ஷயா, நம்மோட புகழ் நெறைய பேர் இருக்காங்க. கிருஷ்ணவேணி, நிதேஷன், பியூலா, ஆ நெறைய வந்து ஜீவஜீவி, மகாகோவிந்த், யாழினி, ரஞ்சித். ஓகே நெறைய ஸ்டூடெண்ட் அம்மா. ஸோ கன்சிஸ்டென்ட்டா நம்ம கிளாஸ்க்கு வராரு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து டவுட்டே இல்லம்மா. பிசிக்ஸ்ல வந்து நெறைய மார்க் யூ வில் டேக். அதுல வந்து டவுட்டே இல்ல. இதே கன்சிஸ்டென்சி நீங்க மெயின்டெயின் பண்ணுங்க. யாராச்சும் நேம் மிஸ் பண்ணா சாரி. ஸோ மேக்ஸிமம் நேம் கவர் பண்ணிட்டா. அக்ஷயா வெரி குட். ரைட். இப்போ பாருங்க, அம்மா இது வந்து ஒரு ராட். சார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சி நார்மல்லி நீங்க எந்த யூடியூப் சேனல்ல பாருங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட் எம்எல் ஸ்கொயர் பை 12. பட் எப்படி வருது? அது யாருமே டீச் பண்ண மாட்டோமா? நம்மோட பிஎம்என்டி ஷியாம் சுந்தர் சார் மட்டும் தான் டீச் பண்ண முடியும். The moment of inertia of linear rod ml square by 12. புரியுதா? அது கூட அந்த கான்செப்ட்மா நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. So moment of inertia of linear rod passing through the passing through the center of mass ml square by 12. Yes, only Shyam Sundar sir மட்டும் தான் can teach. So ఇప్పుడు இப்போ பட் இவர் என்ன கேட்கிறாரு? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நடுவுல தெரியும். சார் நடுவுல தெரியும், சென்டர்ல தெரியும் ml square by 12. இப்ப என்ன கேட்கிறாருமா? இந்த இடத்துல கேட்கிறாரு. சோ இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? என்ன தியரம் அப்ளை பண்ணலாம்? பாருங்க. பேரலல் ஆக்சிஸ். ஓகே. எந்த தியரம் அப்ளை பண்ணலாம்? கண்டிப்பாமா பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணவா? பாருமா. சொல்யூஷன் ஃபோக்கஸ் பண்ணுமா எல்லாரும்? சோ சொல்யூஷன் பாருமா. சொல்யூஷன்மா அதே ராட் அதே क्वेश्चन தான் அதே क्वेश्चन. சின்ன டயகிராம். ஓகே. ஓகே. ஓகேமா? சி. சோ ரைட். அதே क्वेश्चनமா பேரலல் ஆக்சிஸ் தியரம். வெரி குட்மா தலைவா. குட். கொஸ்டின்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்மா. பிகாஸ் வந்து கொஸ்டின்ல வந்து கன்ஃப்யூஸ் ஆகும் பசங்க. இப்போ வந்து நீங்க ரிவைஸ் பண்ண டைம்ல கண்டிப்பா கன்ஃப்யூஸ் வரும். அதனால தான் நான் எப்பவுமே தனியா டயகிராம் டிரா பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுதான் ரீசன். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஆக்சிஸ்மா என்னமா இது? ஒரே ஆக்சிஸ். புரியுதா? ஒரே ஆக்சிஸ். ஸோ இந்த ஆக்சிஸ்ல தான் நமக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறாங்க. இது தெரியும் நமக்கு சென்டர் ஆஃப் ஆக்சிஸ்னே தெரியும். இது தெரியும். இது தெரியும். இது தெரியும் ஆக்சிஸ். இது தெரியாது ஆக்சிஸ். தெரியும் ஆக்சிஸ். இது தெரியாது ஆக்சிஸ். தெரியும் ஆக்சிஸ். சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே. மாஸ் எம் லென்த் எல். அது அது ஓகே. அது கொடுத்தாரு மாஸ் எம் லென்த் எல். இப்ப நீங்க சொல்றீங்களாமா இது என்னமா எக்ஸ் சொல்றீங்களா? சொல்லுங்க மாமா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எக்ஸ் டேஷ். ஸோ சி நம்ம யாரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கால்குலேட் பண்ணணும்? அவங்களோட தான் எக்ஸ் எக்ஸ் டேஷ் முன்னாடி சம பாருங்க.
ஸோ முன்னாடி சம்ல ஆல்சோ எக்ஸ் எக்ஸ் டேஸ் தான நம்ம கால்குலேட் பண்ணணும். அதனால தான் எப்பவுமே லெஃப்ட் தெரியாது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ தெரியாது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா லெஃப்ட் சைட் போடு. ஓகேமா? ஸோ இஸ் டு எவ்வளோமா? ஈக்குவல் டு எவ்வளோ? ஸோ ஈக்குவல்ஸ் டு எவ்வளோமா? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் மாஸ் பிளஸ் எம் இன்டூ ஸோ டிஸ்டன்ஸ் அம்மா அவங்களுக்கு கொடுப்போம். டோன்ட் வரி. டிஸ்டன்ஸ் வந்து ஏ. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோமா? ஸோ சிவஜீவி துர்காதேவி. வெரி குட். ஸோ அதனால தான் எம் இன்டூ ஏ. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோமா? எம் எல் ஸ்கொயர் பை 12 இது தெரியும். பிளஸ் எம் இன்டூ வாட் அபவுட் த டிஸ்டன்ஸ்? வாட் அபவுட் த டிஸ்டன்ஸ்மா? ஆக்சுவலி ஒரு சின்ன ஆமா ஆக்சுவலி இது வந்து சென்டர்ல தான் இருக்கு. ஓகே நான் வந்து கொஞ்சம் லைன் வந்து சென்டர்ல டிராப் பண்ணல. ஒரே நிமிஷம். இந்த லைன் ஆக்சுவலி சென்டர்ல தான் இருக்கு. ஒரே நிமிஷமா. இந்த பிகாஸ் அந்த லைன் வந்து சென்டர்ல இருக்கணும். இல்லன்னா மிஸ்டேக் வரும். ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம். நடுவுல டிரா பண்ணி காட்டுறேன். யா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாரும்மா ரைட். கண்டிப்பா நடுவுல இருக்கணும்மா. ஓகே. நடுவுல இருக்கா? நடுவுல இருக்கு. செக் பண்ணுமா? நடுவுல. இப்ப நடுவுல இருக்கா? சென்டர்ல இருக்குமா தெரியுதா? ஒரு நிமிஷம். சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே. எப்பவுமே சென்டர்ல தான் இருக்கணும். ஓகேவா? சென்டர் ஆஃப் மாஸ்ல தெரியுதா? சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே. இப்படி முடிச்சலாம். இது எக்ஸ். இது எக்ஸ் டேஸ்மா. இந்த இதுதான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ. இந்த டிஸ்டன்ஸ் தான்மா. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இந்த டிஸ்டன்ஸ் தான் ஏ. இப்படி சொல்லுங்க. ஓகே. கன்ஃபியூஸ் இருக்காதுமா. செக் பண்ணுங்க. ஸோ இவங்களோட மாஸ் மாஸ் வந்து எம் லென்த். ఇప్పుడు moment of inertia x dash is equal to எவ்வளவுமா? moment of inertia of mass plus moment of inertia m into a square. ஓகேவா? center of mass எவ்வளவுமா? ml square by 12 plus m. இங்க a வேல்யூ எவ்வளவு தெரியுமா? லென்த் see இங்க கொடுத்தாச்சு. லென்த் l. So center of mass கண்டிப்பா access to l by 2 தானா? Good. So l by 2. அதனால தான் so a பிளேஸ்ல l by 2 whole square. அவ்வளவுதான். என்ன வருமா? m l square by 12 plus m L square by 4. So 12 की 4 की अम्मा LCM. Can you take LCM? Taliwa. So ml square by 12 plus ml square by 4. Okay, right. So don't worry, man. Next page ले लेना. So moment of inertia x dash is equal to so x dash is equal to ma ml square by 12 continuation da ml square. Don't worry, ma. அங்க தெரியலனா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. So 12 LCM எடுக்குமா? 12 LCM னா ml square plus 430 வருமா? That is equal to 4 ml square by 12. So moment of inertia of x எவ்வளவுமா? ml. ஓ சார் எனக்கு ஒரு பாயிண்ட்க்கு ரொம்ப கிளியரா தெரியுது சார். சார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே. சோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ராட். சார் ஓகே. சார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எண்ட்ல வந்து ml ஸ்கொயர் பை 3 கரெக்ட். சார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சென்டர் எவ்வளோ? ml ஸ்கொயர் பை 12 அவ்வளவு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆன்வர்ட்ஸ் இது வந்து டெரைவ் பண்ண தேவையில்லை. ஓகே நீங்க டைரக்ட்லி போடலாம். டைரக்ட்லி போடு. ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சென்டர் எவ்வளோ? ml ஸ்கொயர் பை 12. ஸோ அது இந்த எண்ட்ல வந்து எவ்வளோ? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ml ஸ்கொயர் பை 3. புரியுதா? ஸோ எல்லாரும் இந்த 2 பாயிண்ட்ஸுமா சம்மரி சொல்ற நோட் பண்ணுக்கோங்க. சம்மரி டீப்பா நமக்கு டவுட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம மூமெண்ட் ஆஃப் 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 ராட்மா ஆஃப் ஆஃப் ராட் எண்ட் வந்து பார்க்கும்போது எவ்வளவுமா? ஆஃப் இனிஷியல் ராட் எல் ஸ்கொயர் பை 3. அதே மாதிரிமா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் ராட்
when you from center of mass by இந்த 2 ஃபார்முலாமா கண்டிப்பா எல்லா நம்ம நீட் ஸ்டூடெண்ட்ஸ், நீட் நாயகன் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட ஃபியூச்சர் டாக்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பா இந்த 2 ஃபார்முலா நோட் பண்ணுங்க. ஓகே, புரியுதா? நான் டெரைவ் பண்ண கூட காட்டமா, ரைட்? So moment of inertia of rod की ml square by 3 and moment of inertia of rod center of mass की ml square by 12 end की. so இப்போ யாராச்சும் moment of inertia இங்க கேட்டா சொல்ல முடியுமா? சொல்லலாம். ml square by 3 இந்த இடத்துல ml square by 12 புரியுதுமா? ரைட். இப்போ நீங்க எந்த சம்மைனா போடலாம். ரைட். first sum can you do ma? Can you do the first sum? Come on. Take the first question ma. First answer the in form rod. The moment of inertia of a form rod of mass capital M. The moment of inertia of a uniform rod of mass capital M. The length both and axis, passing through both and axis, passing midpoint, passing midpoint perpendicular. The words பாருங்கம்மா midpoint and perpendicular. In the words confuse ஆகக்கூடாதுமா. Midpoint means center of mass. Perpendicular to its length. It's of inertia. The moment of inertia about AB axis. AB అనేది நம்ம x dash யூஸ் பண்ணோம். அதே மாதிரிமா moment of inertia of AB axis passing through one of it. One of it. So one end each pass ஆகுது. So one of it ends. Already நமக்கு one of the end தெரியும் moment of inertia. One of it ends and perpendicular declare to its length. Perpendicular to not plus by 2 not plus by 4 then C not plus C not plus. ஆன்சர் பண்றீங்களா? ட்ரை பண்ணுமா? எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. குட். எல்லாரும் ட்ரை பண்ணுமா? ட்ரை பண்ணுமா? ரம்யா வெரி குட்மா. ரம்யா நீட் ரிப்பீட்டரமா? ரம்யா வந்து நீட் ரிப்பீட்டரா? எஸ் சார். ஓகே. யாழினி வெரி குட். ரம்யா எந்த ஊருமா? டிஸ்ட்ரிக்ட்? விஜயசான் வெரி குட். குட். சூப்பர்மா.
நெய்யல்வேலி. நெய்யல்வேலி காஞ்சிபுரமா? காஞ்சிபுரம் சைடா ஆர் காரைக்கால்? பாண்டிச்சேரி? கடலூர். Yeah. நெய்யல்வேலி. Yeah. Good. Very good. Good, ma. Good. Good, Ramya. Good, ma. Good, ma. See, what a beautiful question, ma. In the words பார்த்து நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. Okay. So the moment of inertia, okay, in uniform rod, mass எவ்வளவுமா? Capital M. Length எவ்வளவுமா? Capital M. About an axis, passing through its midpoint and perpendicular to its length is I naught. The moment of inertia, okay, ma, about AB axis, passing through one of it and perpendicular. Don't worry, ma. இது வந்து டயக்ராம் காட்டுறேன் பாருங்க. Diagram I will show you. Diagram I will show you. Right. இப்போமா இந்த இடத்துல வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இந்த இடத்துல அவர் கேட்கிறாருமா. ஸோ எண்ட் ஓகே. ஒரே நிமிஷம். மொமெண்ட் ஆஃப் ஒரு நிமிஷம் பாருங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தின் யூனிஃபார்ம். வாவ் சார் யூனிஃபார்ம் rod of mass m, length L, okay, and length L about an axis ma passing through its midpoint. Passing through midpoint என்ன சொல்லுங்க. கண்டிப்பா passing through midpoint னா என்னமா? Center of mass தானே? So passing through the midpoint னா என்னமா? Which is nothing but so passing through the midpoint னா which is nothing but ma moment of inertia of center of mass. கரெக்டா? Passing through center of mass னா என்ன? Passing through center of mass னா சென்டர்னா சென்டர் ஆஃப் மாஸ். மிட் பாயிண்ட்னா பாருங்க மிட் பாயிண்ட் அண்ட் பர்பெண்டிகுலர் டு லென்த். கண்டிப்பா எஸ். சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் மாஸ்ல போயிட்டுனா அது கண்டிப்பா பர்பெண்டிகுலர் தான் இருக்கும். அது டவுட்டே இல்லை. நீ செக் பண்ண தேவையில்லை. ஓகே. ஸோ இது எவ்வளோமா இந்த வேல்யூ வந்து ஐ நாட். நெக்ஸ்ட் அப்புறமா இட்ஸ் அ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இட்ஸ் அ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாமா அபவுட் ஏபி ஆக்சிஸ். ஸோ ஏபி అనేది ஒரு ஆக்சிஸ். ஓகே. பாசிங் த்ரூ ஒன் ஆஃப் இட் எண்ட். ஸோ ஒன் ஆஃப் இட். ஸோ சும்மா நீங்க வந்து இது எக்ஸ் அப்படியே போடுங்க. அவர் கொடுப்பாரு ஏபி ஆக்ஸ் டி ஏதோ ஒரு ஆக்சிஸ் நமக்கு தெரியும் எக்ஸ் எக்ஸ். ஓகே. இந்த ஆக்சிஸ் தான் கேட்கிறாரு. ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எக்ஸ் எக்ஸ். யூனிஃபார்ம் தலைவா. யூனிஃபார்ம் ராட் போடு. யூனிஃபார்ம் ராட் தலைவா. யூனிஃபார்ம் ராட் ரைட்டா. யூனிஃபார்ம் ராட்னா கண்டிப்பா ஏவோட லென்த் எவ்வளவுமா? யூனிஃபார்ம் ராட்னா ஏ லென்த் வந்து டவுட் இல்லை. ரைட். புரியுதா? டோட்டல் லென்த் எல் தானா? கொஸ்டின்ல பாருங்க தலைவா. டோட்டல் லென்த் எல். சென்டர் ஆஃப் மாஸ் L/2. யூனிஃபார்ம் ராட் போடு. ஒரே ஸ்டெப். சி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உங்களுக்கு புரியுமா? ஒரு ஸ்டெப் இல்லைன்னா 2 ஸ்டெப் அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஸோ எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஒரே ஸ்டெப் அம்மா ஒரே ஸ்டெப்ல போடலாம். ஓகே. இது கூட தேவையில்லை. எம் இன்டூ ஏ. மொமெண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோமா? ஐ நாட் plus m into a plus எவ்வளோமா? L/2. ஸோ அதனால தான் L square by for which is the option number. Good தலைவா. Good. ஆப்ஷன் புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாமா? ஆர் யூ ரெடிமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட்.
ஃபோக்கஸ் பண்ணுமா? நெக்ஸ்ட் கொஸ்டின்மா நீட் 2009 ஓகேமா 4 ஐடென்டிக்கல் இது வந்து ஒரு வேற லெவல் கொஸ்டின். ஒரு கொஸ்டின்மா இது நோட் பண்ணிக்கோங்க. 4 ஐடென்டிக்கல் thin rods. 4 ஐடென்டிக்கல் thin rods. ஆனா ஒரு சிம்பிள் கொஸ்டின்மா. thin rods 4 இருக்கு. 2 rods each of mass capital M L 4 identical rods in rods of mass M and length L form a pair frame. Pair moment of inertia of this frame. The moment of this frame about an axis. About axis. So about an axis. The moment of inertia of this frame about an axis to the center of the center of the perpendicular to its plane. டயக்ராம் காட்டுறோமா அப்போ வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். பர்பெண்டிகுலர் perpendicular to plane name 13 by பண்றீங்களாமா? ட்ரை பண்றீங்களா? Can you try? 4 by 3 mLs. ஆப்ஷன் டி தெரியலனா இங்க இதெல்லாம் ட்ரை பண்ணணும். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. எல்லாமே ட்ரை பண்ணுங்க. வெரி குட்மா. So yeah, very good. Krishna Veni, option D. Durga Devi, Yarini,
Dula, Ramya, Niteshan, Devajivi, good. Option D, good. Very good, ma. Option D, correct. Good, good, very good. Yeah, very good. Mahagovin, option D. Okay, ma, I will explain now. Four identical thin rods, ma, each of mass m, length L, okay, ma, form a square frame. So, moment of inertia of this frame, so moment of inertia of this frame, ma, about any axis, ma, passing through the center of the square, ma, and perpendicular to its plane, ma. Perpendicular to plane. Only lemma, பாருங்க. First ஒரு ஸ்கொயர் டிரா பண்ணதுதான். ஓகே, இது ஒரு ஸ்கொயர். ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபோர் ஐடென்டிக்கல் thin rods. Okay, each of mass m, each of mass வருமா, each of mass m, length L, form a square. Okay, or square frame form into moment of inertia of this frame about in axis passing to center என்னமா, center of the square and perpendicular to the plane perpendicular இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க எப்படி என்ன டிரா பண்ணலாம், இப்படி கூட டிரா பண்ணலாம். ஸோ நீங்க இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குன்னு சொல்லலாம். perpendicular to the plane. ஸோ perpendicular to the plane டேட்டா இருக்கணும். ஸோ பர்பண்டிகுலரா இருக்கணுமா, எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ண. பர்பண்ட் டேட்டா இருக்கா, இல்லைமா, ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து லைக் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், பர்பண்டிகுலர் டு த பிளேன். பர்பண்டிகுலர் டு த பிளேன். ஆக்சுவலி இப்படிதான் நீங்க பார்க்கணும். ஓகேவா? பர்பண்டிகுலர் டு த பிளேன். உங்களுக்கு தெரியுமா, இது எக்ஸ் ஆக்சிஸா பாருங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். கரெக்டா? பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் டிரா பண்ண முடியும், ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ் டிரா பண்ண முடியும். பட் பாருங்க பிளேனுக்கு எப்படி இருக்கு, உங்களோட உங்களோட ஃபேஸ் முன்னாடி வருதா, மூஞ்சிக்கு முன்னாடி. ஸோ பர்பண்டிகுலர் டு த பிளேன். அதே மாதிரிமா. ஸோ இப்படி நான் டிரா பண்ணா, பட் இட் ஷுட் பி பர்பண்டிகுலர். இங்க புக்ல வந்து ஓகே, நம்ம ஸ்கிரீன்ல வந்து புக்ல இப்படி இருக்கும், பட் மனசுல வந்து பர்பண்டிகுலர் இப்படி இருக்கும். பர்பண்டிகுலர் தான். எஸ், மகாகோவிந்த், குட். ஸோ moment of inertia of this frame about an axis passing through center and perpendicular to the plane. ரைட். இப்போ துர்காதேவி, குட். இந்த இடத்துலமா நீங்க யூ கேன் கன்சிடர் a பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல யூ கேன் டேக். ஓகேவா? ஸோ ஒரு இடத்துல ஓகே, இது சென்டர் ஆஃப் மாஸ் தானே, கண்டிப்பா இந்த இடத்துல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். புரியுதா? இந்த இடத்துல இருந்தா சென்டர் ஆஃப் மாஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியுமா, மூமெண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ? சென்டர் ஆஃப் மாஸ் தெரியுமா, ml ஸ்கொயர் பை. கரெக்டா? ஸோ இப்படி தேரம் எப்படிமா, x dash is equal of inverse of center mass plus m into a. இப்போ நீங்க வந்து எந்த பாயிண்ட் என்ன கன்சிடர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகேமா, இந்த பாயிண்ட் ஆல்சோ நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த பாயிண்ட் பாருங்க, இந்த பாயிண்ட் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோமா, ஏ வேல்யூ எவ்வளோ? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோமா, டிஸ்டன்ஸ் வந்து L/2. புரியுதா? ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ml ஸ்கொயர் பை 12 plus m into a value L/2. Because uniform, right?
L/2 ஹோல் ஸ்கொயர். இது எவ்வளோ வருமா? ml square by 12 L square by LCM எடுங்கம்மா. So same I think na moment of inertia of the one side rod. Correct? 4 12 LCM நம்ம 12 LCM na it will be here plus 3 which is nothing but எவ்வளோமா 4 ml square by 2 is nothing but ml square by 3. சி பட் 4 ஐடென்டிக்கல் நோ. ஸோ நான் வந்து ஒரு சைடு தான் பார்த்தேன். ஒரு சைடு. இதே பாடி இப்படி இங்க இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்கும். எஸ் ஆர் நோ? சி இப்போ நீங்க எந்த இடத்துல இருந்துச்சுன்னு பார்க்கலாம் தலைவா. இந்த டிஸ்டன்ஸ் a/2. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? l/2. l/2 தானா? இது l/2 தானா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ஒரு சைடு பார்க்கும்போது 1. ஸோ இப்போ 4 சைடு. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளை 4 அவ்வளோதான். ஸோ ஆன்சர் ஷுட் பி. டோன்ட் வரிமா. புரியுதுமா எல்லாருக்கும்? காட் இட்? சிம்பிள் கொஸ்டின். So moment of inertia of the frame, புரியுதுமா? Good. Of inertia of x இது for one end மா. For one end. ஒரு எண்டுக்கு. So ஒரு end, ஒரு side. One end. For ஒரு எண்டுக்கு எவ்வளவு வருதுமா? ml square by total இப்படி எனக்கு வந்து total moment of inertia வேணும். துர்காதேவி. Total எப்படி வருமா? 4 into moment of inertia of one end. So ஒரு end equal to 4 into ml square by 3. ஸோ இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டோட்டல். ஓகேவா? ஸோ ஒரு டைம் வந்து கிறிஸ்டல் துர்காதேவி குட்மா. துர்காதேவி ஒரு டைம் கொஸ்டின் போறா பாருங்க. 4 ஐடென்டிக்கல்மா 4 ஐடென்டிக்கல் தின் ராட்ஸ். 4 ஐடென்டிக்கல் தின் ராட்ஸ்மா 4 ஐடென்டிக்கல் ராட்ஸ். 4 ஐடென்டிக்கல் தின் ராட்ஸ். Each of mass m, length L, form a square frame. Okay. Moment of inertia of this frame about any axis passing through the center of the sphere and perpendicular to the. ஸோ ஒரு இடத்த ஒரு எண்டு பார்க்கும்போது ml ஸ்கொயர் பை 3. ஸோ 4 எண்ட்ஸ் இருக்கா? ஸோ 4 ml ஸ்கொயர் பை 3. ஓகேமா? நம்ம எல்லாருக்கும் புரியுதா இந்த கொஸ்டின்? காட் இட்டா? சொல்லுமா காமெண்ட் செக்ஷன்ல யாராவது சொல்லுங்க. ஃபென்டாஸ்டிக் சார். ரம்யா குட்மா. எக்ஸலென்ட்மா. பாயிண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒரு எண்டு சி 4 எடுத்த நம்ம வீட்ல வால்ஸ் இருக்கும். எப்படி இருக்கும்? முன்னாடி ஒரு வால், பின்னாடி ஒரு வால், இந்த சைடு ஒரு வால். ஒரு இடத்த நம்ம கால்குலேட் பண்ணா 3 எடுத்து வந்துரும். ஒரு இடத்த கால்குலேட் பண்ணா ml ஸ்கொயர் பை 3 4 இருக்கு. மல்டிப்ளை 4. நெக்ஸ்ட் ஒன்மா 2008 கொஸ்டின் இது. 2008 2008 கொஸ்டின் எல்லாரும் பாருங்க. இன் ராட் ஓகேமா length L with rod of length mass capital M mass capital M is bend at its midpoint. Okay. Is bend at its midpoint. Super question actually is bend நல்லா பார்க்கணும். Bend at its midpoint into two halves. Two halves. Okay. So that the angle between them, so between them 90 degree. Angle between them எவ்வளவுமா 90 90 degree. The moment of inertia, the bend rod மா ஒன்னிலே ஒரு வயர் இருக்குமா. அந்த வயர்னு வந்து ஜஸ்ட் பெண்ட் ஆயிட்டு இப்படி இது ஒரு வயர். இதே சேம் வயர் இப்படி இருக்கு. angle between them 90 degree. So moment of inertia, the bent rod, moment of the bent rod ma about an axis passing through the about an axis
passing an axis passing through the bending point. Put an axis of of the bend rod pass about main metaphysical bend rod about an axis passing through the bending point. Perpendicular perpen perpendicular to the plane perpendicular to the plane defined by the halves of the rod halves note பண்ணுங்க ஆப்ஷன்ஸ் தரேன் டயக்ராம் ஆல்சோ மசி டயக்ராம் நீங்க சிம்பிளா இப்படி டிரா பண்ணலாம் ஓகே சி முன்னாடி வந்து எம் மாஸ் எல் இப்போ வந்து பெண்ட் பண்ணக்கு அப்புறம் என்ன ஆகும்? இது எம் பை டூ எல் பை டூ இது எம் பை டூ எல் பை டூ அவ்வளவுதான் குட் எல் ஸ்கொயர் பை ரூட் டூ ரூட் டூ பை டூ இந்த மாதிரிமா ஆப்ஷன் பை எல் ஸ்கொயர் பை புரியுதா குட் வெரி குட்மா குட்மா பண்றீங்களா வெரி சிம்பிள்மா வெரி சிம்பிள் ஓகே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா ஆன்சர் வந்துரும் லாஸ்ட் 2 கொஸ்டின் இருக்குமா தியரம் ஆஃப் பேரலாக்ஸ் தியரம் முடிச்சிரும் நாளைக்கு வந்து பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் நாளைக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்காதுமா மேக்ஸிமம் சனி காலம் ஓகே சாட்டர்டே வந்து நம்ம ஒரு பெரிய செஷன் பிளான் பண்ணுவோம் சாட்டர்டே இருக்கும் சாட்டர்டே தான் நமக்கு பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் இருக்கும் மீட்டிங்ஸ் வெரி குட்மா ஆன்சர் yeah invitation oh good Beulah good Beulah good Yalini good Yalini I mean on ma very good ma beautiful good 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 குட்மா ரைட் ஸோ ஐ வில் சால்வ்மா ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ராட் இருக்குமா ஆக்சுவலி ராட் இருக்கும் பெரிய ராட்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு யூனிஃபார்ம் ராடு அது பெண்ட் பண்ணிட்டாங்க டூ பெண்ட்ஸ் இந்த மாதிரி பெண்டுக்கு அப்புறமா இப்படி வரும் ஸோ பாருங்கம்மா
ஒரு ராடுன்னு சொல்லலாம். அதே மாரிமா இந்த இடத்துல ஒரு ராட் அதே பெண்ட் பண்ணிட்டேங்க. பெண்ட் ஆயிட்டு సో மாஸ் எவ்வளோமா? டோட்டல் மாஸ் எல் மகாகவின் டோட்டல் மாஸ் எல். பட் வந்து மாஸ் இவ்வளோ பிரிச்சுட்டீங்க. டோட்டல் மாஸ் எவ்வளோ? மாஸ் லென்த் எவ்வளோ? எல். அதே மாரிமா இந்த சைடு மாஸ் லென்த் வந்து எல் பை 2. சரி நீங்க டோட்டல் ஆட் பண்ணுங்க. டோட்டல் ஆட் பண்ணா எல் பை 2 பிளஸ் எல் பை 2 எல் தானா? எம் பை 2 பிளஸ் எம் பை 2 எம் தானா? அதனால தான் ஆப்ஷன் ஏ. ஆமா. ஆப்ஷன் ஏ சாரி ஆப்ஷன்ஸ் ஆன்சர் தானே. இப்போ வந்து எனக்கு டோட்டல் ஆங்கிள் வந்து பார்க்கும்போது 90 டிகிரி அவர் சொல்லிட்டாரு. நம்ம டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படிமா கால்குலேட் பண்ணணும்? டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃப்ரம் ஒன் எண்ட். ஓகே, ஒன் எண்ட் ராட் பிளஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒன் எண்ட் ராட். ஸோ டூ எண்ட்ஸ் தானே இருக்கு. இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா நம்ம ml square by 3 தானே ஒன் எண்ட் ராட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா end of the rod is ml square by 3. So m by 2 நம்ம length வந்து l plus by 3 மா சேம் ஸ்டோரிமா. அதே மாதிரி மாஸ் ஒன் அண்ட் ஆஃப் த ராட் m by 2 அடுத்த ராட் m by 2 by 2 ராட் l by 2 divide by புரியுதுமா. அப்புறம் என்ன ஆகுமா by 2 whole square by 3 2 டைம்ஸ் தானே இருக்கு. 2 டைம்ஸ். ஸோ நீங்க வந்து சும்மா 2 வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 டைம்ஸ் இருக்கணும் சிம்பிளி. அப்படி நம்ம என்னென்ன கேன்சல் ஆகும் சொல்லுங்க. l square by 2 square தானே 4 2 3 by 2. புரிஞ்சுச்சுமா? வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான். சிம்பிள் கொஸ்டின். எஸ் தானோ? 2 கேன்சல் அவ்வளவுதான். ஸோ அப்புறமா ஓகேமா. ஸோ லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் இருக்குமா. ஒரு கொஸ்டின் நான் சொல்றேன். அடுத்த கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க் கொஸ்டின். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின்மா ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் a uniform disk. Find the moment of inertia of uniform mass from mass capital M, the radius okay, about an axis about an axis passing through an axis of passing through center of this same story மாதிரி and perpendicular already நமக்கு தெரியும். perpendicular to the plane of the disk. இது எல்லாருக்கும் தெரியுமா ஆன்சர்? தெரியுமா ஆன்சர்? எத்தனை பேருக்கு தெரியும் ஆன்சர் சொல்லுங்க. தெரியும் ஆல்ரெடி. இது தெரியும் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். யா ஃபோக்கஸ் யா குட். நான் இப்போதான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேமா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிங். ஓகேமா. ரிங்க்கு சி ரிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல சொல்றேன். நோட் பண்ணுங்க. ஸோ இங்க நோட் பண்ணுங்க. எல்லாரும் கண்டிப்பா நோட் பண்ணுங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா perpendicular
the moment of inertia perpendicular to the plane. இது வந்து perpendicular to the plane. ஒண்ணுமே see ring mr square plane டிஸ்க் சாரி ரிங்குக்கு mr ஸ்கொயர்மா டிஸ்க்கு mr ஸ்கொயர் பை டி கண்டிப்பா நீங்க வந்து இது ரிமெம்பர் வேற டவுட் இல்ல mr ஸ்கொயர் பை 2 சாரி ரிங்குக்குமா ரிங் mr ஸ்கொயர் டிஸ்க் வந்து mr ஸ்கொயர் புரியுதுமா ஸோ ரிங்குக்கு எவ்வளோமா mr ஸ்கொயர் டிஸ்க் எவ்வளோ mr ஸ்கொயர் பை 2 புரியுதா ரைட் ஸோ லாஸ்ட் கிளியர் தலைவன் எஸ் ரைட்மா ரைட் ரைட்மா லாஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணுமா ஹோம்ஒர்க் கொஸ்டின் இன்னைக்கு டுடே ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின்மா இன்னைக்கு தரா moment of inertia of a the moment of inertia of a uniform the moment of uniform the moment of inertia yes radius the find the of but a uniform sector disk of SR and mass capital M put an axis touching the disk the disk at its diameter touching the disk at its diameter and normal to the disk normal to the disk disk எல்லாமே ஹோம்ஒர்க் கொஸ்டின் எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணணும் வெரி குட்மா ஓகேம்மா இப்போ சொல்லுங்க எத்தனை பேர் டெஸ்ட் எழுதி லைக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எத்தனை பேர் ஆரம்பிச்ச டெஸ்ட் சொல்லுங்கம்மா நம்மோட லைவ் வியூவர்ஸ்ல எத்தனை பேர் சார் நான் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டா అని எத்தனை பேர் இருக்காங்க டெஸ்ட் சீரிஸ் நீட் டெஸ்ட் சீரிஸ் பிசிக்ஸ்க்கு இருக்கட்டும் இல்லைன்னா ஃபுல் டெஸ்ட் கூட இருக்கும் எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குட் ரம்யா யாழினி வெரி குட் 2 பேர் தானா டெஸ்ட் கண்டிப்பா எழுதணும் யாழினி அண்ட் ரம்யா எஸ் ఇప్పుడు நம்ம ప్రిపేర్ பண்ணிட்டே இருக்கோம் பட் நம்ம எங்க இருக்கு అనేది நமக்கு டெஸ்ட்ல தான் தெரியும் ஓகேவா அதனால தான் எல்லாரும் டெஸ்ட் அம்மா சார் பார்ட் டெஸ்ட் தானா இல்ல சீனியமா அந்த லைக் நீங்க வந்து லைக் நம்மளோட பிஎம்டி ஆப்ல கூட டெஸ்ட் சீரிஸ் இருக்கு பாருங்க இன்னைக்கு ஓகே ஸோ அதில் நீங்க டெஸ்ட் எழுதுறோம் இல்லைன்னா நீங்க கூகுள்ல கூட ஓகேமா நீங்க கூகுள்ல போய் டெஸ்ட் சீரிஸ்னு போட்டா நிறைய ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் இருக்கு ஸோ நீங்க அது கூட எழுதலாம் இல்லைன்னா ஓகேமா புரியுதா ஸோ அதே மாதிரி நம்ம பிஎம்என்டி ஆப்ல கூட வி ஹவ் த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ஸோ அதில் கூட யூ கேன் கோ அண்ட் அதே மாதிரி நான் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் பேட்ச்னு சொல்லிட்டு அதுல கூட டெலிகிராம்ல கூட இருக்கு சார் எஸ் ஸோ அதே மாதிரி நம்மளோட பிஎம்என்டி ஆப்ல வந்து யூ கேன் கோ அண்ட் ரைட் டெஸ்ட் கண்டிப்பா ரைட் டெஸ்ட்மா கண்டிப்பா ரைட் த டெஸ்ட் அப்புறம் தான் உங்களோட மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷன்ல வந்து வித்தவுட் டெஸ்ட்மா அது ப்ரிப்பரேஷனே கிடையாது அதனால தான் என்னோட சஜஷன் என்னன்னா எல்லாரும் டீப்பா டெஸ்ட் எழுதுங்க எத்தனை பேர் ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாருமா எத்தனை பேர் ஃபுல் டெஸ்ட் பார்ட் டெஸ்ட் போயிட்டு ஃபுல் டெஸ்ட் 720 மார்க் ஃபுல் டெஸ்ட் எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் 720க்கு
எத்தன பேரு ஃபுல் லென்த் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? எத்தன பேரு? ரம்யா. வெரி குட், வெரி குட். எஸ். டோன்ட் வரிம்மா. நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல கண்டிப்பா நான் டெஸ்ட் சீரிஸ் பத்தி சொல்றேன். பட் கண்டிப்பா ஒரு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் ஏதோ ஓகே. நம்மோட பிஎம்என்ட் ஆப்ல கூட டெஸ்ட் அண்ட் டிஸ்கஸ் பேட்ச். ஸோ நெக்ஸ்ட் நவம்பர் மந்த்ல வந்து கண்டிப்பா 2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு அது ஃப்ரீயா வில் கிவ். சரி. அது எல்லாமே யூ ஹேவ் டு ரைட்மா. டெஸ்ட் அண்ட் டெஸ்ட்ஸ் கண்டிப்பா நெறைய யூ ஹேவ் டெஸ்ட் இன் ஆப்ல. ஸோ அதை பார்த்து கூட யூ கேன் ஓகேம்மா. ஸோ தட் சி ஸோ நாளைக்குமா வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த ஐ மீன் நமக்கு ஃப்ரைடே இருக்காதுமா. நெக்ஸ்ட் சாட்டர்டே கிளாஸ் இருக்கு அண்ட் சண்டே இருக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரமா. ஸோ எனக்கு தெரிஞ்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ திங்க் ரொட்டேஷனல் மோஷன் 5 லெக்சர்ஸ் போயிட்டு இருக்குமா. இந்த 5 லெக்சர்ஸ் எல்லாமே ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பா காமெண்ட்ஸ்ல காமெண்ட் பண்ணுங்கம்மா. அண்ட் ஹைப் இருக்கணுமா. அந்த ஹைப் இந்த இடத்துல வந்து ஹைப் இருக்கும். ஸோ அந்த ஹைப் கூட ப்ளீஸ் எல்லாரும் ஹைப் இருக்கணுமா. இந்த ஹைப் கூட கொடுங்க. ஆல்சோ காமெண்ட் பண்ணுங்கம்மா மறக்காம. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. நன்றி. வணக்கம். டேக் கேர். குட் நைட். ஸோ வி ஆர் கோயிங் டு மீட் அம்மா சாட்டர்டே. ஓகே. சனிக்கிழமை we are going to meet with a perpendicular axis theorem. ரைட். தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாமா மறக்காம காமெண்ட் பண்ணுங்க.